Hello friends, welcome back to our channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது fly stitch தாங்க பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, weed stitch ன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு zari threadலயும் silk threadலயும் வந்து போட்டு காமிக்கிறேன். Glass marker, needle number 14 tulip brand or 23 கூட யூஸ் பண்ணிக்கலாம். And then scissor. ஸோ இந்த ஃப்ளை ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து சரி த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன் கிளாஸ் மார்க்கரில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து த்ரெட் வந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃப்ளை ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ஆரோ ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து க்ராஸாக பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எடுத்து சென்டர் பாயிண்ட்டுக்கு இழுக்கிறோம். இழுத்து அது லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச்சு, அந்த லாங் ஸ்டிச் போட்டோம்ல அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் போடணும். அண்ட் இந்த ஆப்போசிட் சைடில் மறுபடியும் வந்து இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடுறோம். இதை கீழ்வசமாக பார்த்து இழுத்திங்கன்னா இதுக்கு லாக் ஸ்டிச் போடுறோம். அதாவது நம்ம போட்டிருக்கிற அந்த லாங் செயினுக்குள்ளேயே வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த லாங் ஸ்டிச் அதே மாதிரி தான் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம்ல, ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ரெண்டு சைடு வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போடுறோம். இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அடுத்தது ஒரு லாங் ஸ்டிச், இந்த டிசைன் வந்து நீங்கள் நெக்லைனுக்கு அப்ளை பண்ணலாம், ஒரு லீஃப் ஃபில்லிங் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு இழுத்துட்டு சென்டர்லேயே வந்து நம்ம முன்னாடி போட்டிருந்த அந்த லாங் செயினில் வந்து சென்டர்லேயே வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். நம்ம இந்த லாங் ஸ்டிச் வந்து சென்டரில் போடுறோம்ல, ஸோ இது எல்லாமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி த்ரெட்டில் போடுறப்ப வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். சில்க் த்ரெட்டில் போடுறது அப்படி இருக்காது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சு பார்க்குறப்ப ஆரோ ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது லாக் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து எண்டு நாட் போட்டுக்கோங்க. சின்னதாக போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து போட்டு காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஆரோ ஷேப்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த சென்டரில் போடுற இந்த லாங் ஸ்டிச் வந்து நீங்கள் எடுத்து போடுறீங்களா, இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ளை ஸ்டிச் போட போகிறேன். இதுக்கு வந்து பேரலாக இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். டபுள் த்ரெட்டு தான் எடுத்துக்கணும். லாங் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு சைடில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இப்படி இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச் போடுறோம். இந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளேயே தான் நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுக்கிறோம். இப்படி க்ராஸாக இழுக்கிறோம். இழுத்துட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். நான் வந்து இந்த ஃப்ளை ஸ்டிச்சில் பீட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதாவது இந்த ஆரோ சென்டரில் வந்து பீடு வர மாதிரி ஒரு டிசைனு. ஸோ இந்த பீடை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச்.
லாக் ஸ்டிச்சில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். எப்பயுமே நம்ம பீடு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு பீடு எங்கேயாவது நம்ம இந்த மாதிரி டிசைன் சென்டரில் யூஸ் பண்ணோன்னா அந்த பீடை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பீடு வந்து நகராமல் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் லாங் ஸ்டிச் போடுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம் சைடில் இருந்து. அதை லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம். இதை லாக் பண்ணுறதுக்கு அந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளேயே லாக் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு சுகர் பீடு. நான் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட் தான் வந்து கொடுக்குறேன். அந்த 2 த்ரெட்டும் வந்து நீடில் வந்து மாட்டிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிச்சி இப்படி வந்து கையில் வந்து உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா பீடு வந்து த்ரெட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த பீடை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரோ ஷேப்பில் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆரோ ஷேப்லேயும் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கோல்டன் கலர் பீட்ஸ் வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. இது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், அது முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எண்டு நாட் போடணும். நம்ம பீடு கொடுக்கறதுனால நம்ம வந்து வெளியில் எண்டு நாட் போடுவோம். பீடு கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து சின்னதாக எண்டு நாட் போட்டுக்கோங்க. பீடு கொடுக்காட்டி இந்த லாங் ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. நான் வந்து சரி த்ரெட்லேயே போட்டு காமிச்சிருக்கேன். சில்க் த்ரெட்லேயே வந்து சென்டரில் பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இது பார்க்குறதுக்கு வந்து ஆரோ ஷேப்பில் தான் இருக்கும். ஃப்ளை ஸ்டிச் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி கூட போடலாம். அதாவது இந்த லாங் ஸ்டிச் வந்து கொஞ்சம் சின்னதாக கூட போடலாம். கொஞ்சம் பக்கமாக இருந்தால் அதுவும் ஒரு டிசைனாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.